கடத்தப்பட்ட பேராசிரியர் கொலை, நீர்நிலையில் வீசப்பட்டது உடல், பிள்ளையான் தொடர்பில் வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். ஜனாதிபதி தலைமையில் இன்று முதல் ஆரம்பமாக உள்ள நிகழ்வு. கோவிட் தொடர்பில் வெளியிடப்பட உள்ள 2 சுற்று நிருபங்கள். ஒமிக்ரோன் பரவல் தீவிரமாகும் இலங்கை சுகாதாரத்துறையின் முயற்சிகள். யாழ் பொது நூலகத்தில் தீயூட்டப்பட்ட 44 ஆண்டுகள் நிறைவுக்கான நினைவேந்தல் நிகழ்வு. யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இந்திய துணை தூதரக அதிகாரியின் மகன் மரணம். தென்னிந்திய ஊடகங்களில் சர்ச்சையாக மாறியுள்ள இலங்கை யுவதி விவகாரம். பெற்றோர் விடுத்துள்ள உருக்கமான கோரிக்கை. அமெரிக்காவை பணயம் வைக்கும் நீதிமன்றத்தின் உத்தரவு. அச்சத்தில் ட்ரம்ப். பிள்ளையான் குழுவால் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தற்போது வெளிவந்துள்ளது. மேலும் அவரது உடல் ஒரு நீர்நிலையில் வீசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த குற்றத்தை தவிர வேறு பல குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அதிகாரி கூறினார். இது தொடர்பாக தகவல் தேடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பிள்ளையானின் அலுவலகத்தில் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கடந்த 30ஆம் திகதி காவல்துறை சிறப்பு படையினரின் உதவியுடன் முழுமையான சோதனை நடாத்தினர். அலுவலகத்தில் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடாத்தப்பட்டது. இதன்போது 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளுக்கான 6 தோட்டாக்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் 3 கைபேசிகள், ஓட்டுநர் உரிமம் மற்றும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பிள்ளையானின் ஓட்டுநரும் ஏப்ரல் 17ஆம் திகதியன்று குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டார். அவரும் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். தேசிய வரிவாரம் இன்றும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் நாயகம் BKS சாந்த இதனை தெரிவித்துள்ளார். இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற உள்ளது. வரி சக்தி என்ற பெயரில் வரிவாரத்தை செயற்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதன்படி இன்று முதல் எதிர்வரும் 7ஆம் திகதி வரையான வாரத்தில் வரி செலுத்துதல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 2 புதிய ஒமிக்ரோன் துணை வகைகள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து சுகாதாரத்துறை கண்காணிப்பு முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. கோவிட் பாதிப்புகளில் தற்போது இந்த அதிகரிப்பும் இல்லை என்று கூறப்படுகிறது. எனினும் சர்வதேச விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பை அதிகரிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. இந்த நிலையில் சுகாதாரத்துறையினர் உலகளாவிய மற்றும் உள்ளூர் முன்னேற்றங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். ஒமிக்ரோனின் துணை வகையைச் சேர்ந்த இந்த மாறுபாடு முதலில் ஜனவரி 2025 அடையாளம் காணப்பட்டது. அதன் பின்னர் பல நாடுகளில் கண்டறியப்பட்டது. தொண்டை புண், காய்ச்சல், லேசான இருமல், சோர்வு, தசைவலி போன்றவை இதற்கான அறிகுறிகளாக இருக்கும். இதேவேளை இந்த புதிய மாறுபாடு முன்னரை போன்று கடுமையான நோயை ஏற்படுத்துவதாக தெரியவில்லை என்று சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனவே பயப்பட வேண்டிய அவசியமில்லை, ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 44 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு தமிழ் தேசிய பேரவையினரால் நினைவேந்தல் நிகழ்வொன்று முன்னெடுக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன் போது பொது நூலகத்தின் முன்பாக இடம்பெற்ற குறித்த நினைவேந்தலில் பொதுச்சுடரினை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் ஏற்றி வைத்தார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்கள் என பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். அண்மையில் அகால மரணமான இந்திய துணை தூதரக அதிகாரி பிரபா ஐயாவின் மூத்த மகன் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். அவர் யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று இரவு 8 மணியளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அண்மையில் விபத்து ஒன்றில் சிக்கிய இந்திய துணை தூதரக அதிகாரி பிரபா ஐயாவின் மூத்த மகன் மற்றும் அவரின் தாய் யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில்
சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் தற்போது மகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தாய் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய ஊடகம் ஒன்றில் நடாத்தப்படும் இசை நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்றுள்ள மலையகத்தைச் சேர்ந்த இளம் யுவதி ஸ்னேகா பற்றிய செய்திகளும் காணொளிகளும் தான் இணையத்தை ஆக்கிரமித்துள்ளன. மலையகம் டயகம அக்கரப்பதனையைச் சேர்ந்த இளம் யுவதியான ஸ்னேகா தென்னிந்திய ஊடகம் ஒன்றில் நடாத்தப்படும் இசை நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்றுள்ளார். இவரின் முதல் தெரிவு சுற்றுப்பாடல் தொலைக்காட்சியில் வெளியானதிலிருந்தே இலங்கையிலிருந்து பலர் சார்பாக குறித்த யுவதியின் உடைகள் மற்றும் அவர் கூறிய கதைகள் என்பவற்றை விமர்சனத்திற்குட்படுத்தி வருகின்றனர். இதற்கு முன்னரும் இலங்கையைச் சேர்ந்த இருவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த நிலையில் அவர்கள் ஈழத்தை சார்ந்தவர்கள் என்ற போர்வையில் அனுதாபம் தேடும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மாறியிருந்தது. இந்த விடயமும் பேசப்பட்டிருந்தாலும் மலையக இளம் யுவதி ஸ்னேகாவின் விவகாரமே பூதாகாரமாக வெடித்துள்ளது. அதற்கு காரணம் குறித்த இளம் யுவதி அணிந்திருந்த உடையும் அவர் நிகழ்ச்சியில் கூறிய காரணமுமாகும். ஏனெனில் கடந்த வருடம் இடம்பெற்ற சீசனிலும் மலையகத்தைச் சேர்ந்த இளம் யுவதி ஒருவர் கலந்து கொண்டிருந்தார். அவரின் திறமைகள் பேசப்படாமல் நிகழ்ச்சியின் டிஆர்பிக்காக அனுதாபம் தேடும் படலமாகவே அதுவும் மாற முடிந்திருந்தது. தற்போது இந்த வருடம் மீண்டும் அதே போல டிஆர்பிக்காக மலையகத்தின் வறுமையையும் ஈழத்தின் வலியையும் விற்பதை போலுள்ளது. இந்த நிலையில் இவ்வாறான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக குறித்த யுவதியின் தந்தை மற்றும் தாயார் காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: எனது மகள் கூறிய அனைத்தும் உண்மையே. நான் பாத்திரங்கள் கழுவி சம்பாதித்தே உழைத்து வருகின்றேன். நாங்கள் இன்றும் தீப்பிடித்து கருகிய வீட்டிலேயே வாழ்ந்து வருகின்றோம். இலங்கை நிகழ்ச்சியில் எனது மகளுக்கு உடைகள் கொடுக்கப்பட்டன. ஒப்பனைகள் எல்லாவற்றிற்கும் அவர்களே பொறுப்பெடுத்தார்கள். உணவுமே கொடுத்தார்கள். என் பேருந்திற்கு கூட அவர்கள் பணத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் என்று கண்ணீருடன் அவர் கூறியுள்ளார். யுவதியின் தாயார் கூறுகையில் தனது மகள் அவளின் நண்பர்களிடம் உடையே வாங்கி அணிந்து சென்றுள்ளார். தற்போதும் எங்கள் பிள்ளைகளிடம் நல்ல உடைகள் இல்லை. தயவு செய்து எனது மகளை தவறாக சித்தரிக்க வேண்டாம். இதுதான் எங்கள் நிலை. நாங்கள் பொய் கூறவில்லை. தவறாக கூற வேண்டாம். மனவேதனையாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா பிற நாடுகள் மீது விதிக்கும் வரிகளுக்கு எதிராக அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அது அமெரிக்காவை மற்ற நாடுகளிடம் பணயம் வைப்பது போன்றது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் நீதிமன்றங்கள் எப்படியாவது வரிகள் மீது நமக்கு எதிராக தீர்ப்பளித்தால் அது எதிர்பார்க்கப்படாத ஒன்றாகும். அது பிற நாடுகள் எமக்கு எதிராக பயன்படுத்தும் அமெரிக்க எதிர்ப்பு வரிகளால் நம் நாட்டை பணைய கைதியாக வைத்திருக்க அனுமதிக்கும். இது அமெரிக்காவின் பொருளாதார அழிவுக்கு பெரும் வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார்.